ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் அருண். பிக் பாஸ் சீசன் 7 இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நாமினேட் ஆனவங்களோட ஓட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு இருக்காங்க, யார் லிஸ்ட் இருக்காங்க, யார் வெளியே போக போகிறாங்க. கவுண்ட் வந்து முடிஞ்சு போச்சு. தினேஷ் தான் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கார். பார்த்தீங்கன்னா 2,16,585 ஓட்டு வாங்கியிருக்காரு. 20.85% தினேஷ் வந்து. செகண்ட் பிளேஸ் பார்த்தா மணி 2,02,405 ஓட்டு வாங்கியிருக்காரு. 19.48%. தினேஷுக்கும் மணிக்கும் உள்ள ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15,000 ஓட்டு தான் வித்தியாசம் வருது. கிட்டத்தட்ட மணியோட லெவல் எங்கே ஏறிச்சு பார்த்தீங்கன்னா, ரவீனா அவங்க வீட்டிலேருந்து வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா மணியோட ஓட்டிங் கவுண்ட் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால தான் வந்து மணி வந்து இப்போதைக்கு செகண்ட் பிளேஸ்லேயே இருக்கார். தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஷ்ணு 1,81,696 ஓட்டு வாங்கியிருக்காரு. 17.49%. ஃபேமிலி ரவுண்டு வந்து முடிஞ்செல்லாம் போன அப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணுக்கு ஓட்டு விழ ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மணிக்கும் விஷ்ணுக்கும் ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20,000 ஓட்டு வந்து வித்தியாசம் வருது. ஃபோர்த்து பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரவீனா 1,31,426 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2.65% போட்டு வாங்கியிருக்காங்க. விஷ்ணுக்கும் ரவீனாக்கும் ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ஓட்டு வந்து வித்தியாசம் வருது. சிக்ஸ்த்து பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜயவர்மா 1,16,023 ஓட்டு வாங்கியிருக்காரு. 11.17%. ரவீனாவுக்கும் விஜயவர்மாவுக்கும் உள்ள ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,000 ஓட்டு வந்து வித்தியாசம் வருது. விஜயவர்மா வெளியே போயிட்டு திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்து வந்தார். வந்தப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் செய்யலை. மாயா, பூர்ணிமா அந்த டீமுக்கு வந்து புள்ளிக்காங்க சொல்லிட்டு அந்த டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கார். விஜயவர்மாவோட மூவ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. செவன்த்து பிளேஸ் யார் பார்த்தீங்கன்னா நிக்சன் 1,0777 ஓட்டு வாங்கியிருக்காரு. 9.8%. விஜயவர்மாவுக்கு நிக்சனுக்கு உள்ள ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 ஓட்டு வந்து வித்தியாசம் வருது. நிக்சன் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் பல சர்ச்சைகளை மாட்டின ஆளவர். இப்போ கடைசியில் அந்த புள்ளி கேங் கூட சுற்றிட்டு இருக்கிறப்பல அவர் அது தெரிஞ்ச விஷயம் தான். ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் இருக்கார் அவர். லாஸ்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா மாயா 89,068 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 8.56%. மாயா தான் கடைசி பிளேஸு. மாயாவுக்கு நிக்சனுக்கு உள்ள ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 ஓட்டு வந்து வித்தியாசம் வருது. ஸ்டார்டிங்கில் அவங்களுடைய கேரக்டர் எப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்பயே பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இதே மாதிரி வரலாம் சரிப்பட்டு வந்துட்டு கொஞ்சம் காம் டவுன் பண்ணி பொறுமையாக விளையாட ஆரம்பித்தாங்க. ஒன்றும் சத்தமாக பேசாமல் ஒன்றும் அப்படியே சைலண்ட்டாக இருந்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மாயா அவங்க. இன்றைக்கி வெளியே போக வேண்டியது யார் பார்த்தீங்கன்னா மாயா. ஏன்னா அவங்க தான் ஓட்டு கம்மி வெளியே போக வேண்டியது. ஏன்னா மாயாவுக்கு நிக்சனு ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,000 ஓட்டு வித்தியாசம் வந்துருக்கு. கண்டிப்பாக அவங்க தான் வெளியே போவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா மாயாவை உள்ளே வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு வாரம் உள்ளே வச்சுக்கிட்டு நிக்சனை அனுப்புறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நான் உங்கள் அருண்.